கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் கடந்து போன நாட்கள் எல்லாம் நம்மளை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து இந்த மனமகிழ்ச்சியான நாளை காண செய்த தேவனுக்கு நாம் ஒரு நன்றி செலுத்துமாக. இந்த நாளில் வந்துக்கிறதான உங்களை அனைவரையும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய நரிப்பார் திருச்சபை நிகழ்ச்சிகளை காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளி ஊர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக உங்களுக்கு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடல் கூட்டத்தை ஆரம்பிப்பதாக அவர் கண்களை படி ஜெபம் செய்வோம். பரலோக சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து பூமியின் மணமக்களை எங்களை கண்ணோக்கி பார்த்து நல்ல ஆண்டவரே, தேவரீர் கடந்து போன நாட்களெல்லாம் எங்களை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து இந்த மனமகிழ்ச்சியான நாளை காணச்சி தேவக்காக உங்கள் நன்றி ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடல் கூட்டத்தை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் கூட்டமாக காணப்படுகிற விஷயங்க. வியாதி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்கிடலங்க. சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் பாடல் கூட்டங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 133வது பாடல். துதித்து பாடிட பாத்திரனே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என்ற பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரனே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரனே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயவனே நம்மை ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போகிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக போகிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரை நம்பி ஜீவித்திட இருமையும் ஈர்ந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போகிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக போகிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் வழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் வழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இருந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போகிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக போகிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திரையாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பார், இந்த வனாந்திரையாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் இதமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக போகிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக போகிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்.
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். முப்பத்தி நான்காவது பாடல். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் என்னில் வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் என்னில் வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடனை இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. அஞ்சிடனை இருளிலே என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பைக்கும் பயத்திட ஜெயித்திடுவே. பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பைக்கும் பயத்திட ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் கொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் கொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை.
அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மிதித்திடுவே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி 35வது பாடல். கிறிஸ்துவின் வீரரே நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விரைந்து வாருங்கள். கிறிஸ்துவின் வீரரை நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விரைந்து வாருங்கள். கிறிஸ்துவின் வீரரை நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விரைந்து வாருங்கள். இயேசு சேனை வீரர்கள் நாம் முன்னேறி செல்வோம், சிலுவை கோலி ஏந்தி நாம் சாத்தனை வெல்வோம். இயேசு சேனை வீரர்கள் நாம் முன்னேறி செல்வோம், சிலுவை கோலி ஏந்தி நாம் சாத்தனை வெல்வோம். கிறிஸ்துவின் வீரரை நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விரைந்து வாருங்கள். ஒளி வந்தது நீ எழும்பி பிரகாசி, நாளை அல்ல இன்றைய தினம் அதிலே. ஒளி வந்தது நீ எழும்பி பிரகாசி, நாளை அல்ல இன்றைய தினம் அதிலே. கிருபையினால் தவணையினால், கிருபையினால் தவணையினால், கர்த்தரேசு பரிந்துரைக்கும் கடைசியான நாள், கர்த்தரேசு பரிந்துரைக்கும் கடைசியான நாள். கிறிஸ்துவின் வீரரை நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விரைந்து வாருங்கள். கிறிஸ்துவின் வீரரை நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விரைந்து வாருங்கள். கர்ஜிக்கும் சிங்கம் அவனை அடித்து வீழ்த்துவோம், கர்ஜமனை அனுபவம் நாமும் பெறுவோம். கர்ஜிக்கும் சிங்கம் அவனை அடித்து வீழ்த்துவோம், கர்ஜமனை அனுபவம் நாமும் பெறுவோம். யூத சிங்கமே நம் ராஜராஜனே, யூத சிங்கமே நம் ராஜராஜனே, யுகமையிலும் வழி நடத்த முன்னேறி செல்வோம், யுகமையிலும் வழி நடத்த முன்னேறி செல்வோம். கிறிஸ்துவின் வீரரே நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விரைந்து வாருங்கள். கிறிஸ்துவின் வீரரே நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விரைந்து வாருங்கள். நாடு நகரம் கிராமம் வீதி அலைந்து செல்லுவோம், காடு மலைகள் பள்ளத்தாக்குகளில் செல்லுவோம். நாடு நகரம் கிராமம் வீதி அலைந்து செல்லுவோம், காடு மலைகள் பள்ளத்தாக்கு விரைந்து செல்லுவோம். எவர்க்கும் அஞ்சிடோ, எதற்கும் அஞ்சிடோ, எவர்க்கும் அஞ்சிடோ, எவர்க்கும் அஞ்சிடோ,
கர்த்தரேசு வருவார் என்று தூது செல்லுவோம். கர்த்தரேசு வருவார் என்று தூது செல்லுவோம். கிறிஸ்துவின் வீரரை நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விழுந்து வாருங்கள். கிறிஸ்துவின் வீரரை நீங்கள் எழுந்து வாருங்கள், சத்தியத்தின் ஒளி கொடுக்க விழுந்து வாருங்கள். இருபத்தி ஐந்தாவது பாடல். இதோ ராஜா வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா, இதோ ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் வந்தது. ஆயத்தமானி ஆயத்தமா. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் வந்தது. ஆயத்தமானி ஆயத்தமா. இது கிருபையின் காலம், இது தவணையின் காலம். இது கிருபையின் காலம், இது தவணையின் காலம். கிறிஸ்து ராஜா உன்னை அழைக்கிறார், கிறிஸ்து ராஜா உன்னை அழைக்கிறார். இதோ ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா. ராஜபத்திரம் தரித்தவர் பொழுதென்று சொல்கிறார். ஆயத்தமானி ஆயத்தமா. ராஜபத்திரம் தரித்தவர் முடிந்ததென்று சொல்கிறார். ஆயத்தமானி ஆயத்தமா. இனியும் காலம் செல்லாது, இனியும் தாமதியாது, இனியும் காலம் செல்லாது, இனியும் தாமதியாது. கிறிஸ்து ராஜா உன்னை அழைக்கிறார், கிறிஸ்து ராஜா உன்னை அழைக்கிறார். இதோ ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா. மகிமையோடு வருகிறார், தூதரோடு வருகிறார். ஆயத்தமானி ஆயத்தமா. மகிமையோடு வருகிறார், தூதரோடு வருகிறார். ஆயத்தமானி ஆயத்தமா. உன் கிரியைகளின் பலனை உனக்கு தர வருகிறார், உன் கிரியைகளின் பலனை உனக்கு தர வருகிறார். கிறிஸ்து ராஜா உன்னை அழைக்கிறார், இயேசு ராஜா உன்னை அழைக்கிறார். இதோ ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், மேகங்களுடனே வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். ஆயத்தமா ஆயத்தமா. 72வது பாடல். இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே நீ காண்பதில்லை.
கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய்வன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய்வன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். கண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். ஓரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். ஓரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியரை என்றுமே இனி காண்பதில்லை. நம் அனைவரும் தனி ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த பரிசுத்தமான 7ஆம் நாள் ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனை வேளையில் சபை கூடி வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்ம மத்தியிலே விருந்தினராக வந்திருக்கிற நம்முடைய சகோதரி அவர்கள் நம்ம
பிரேமசெல்வி அவர்களுடைய சகோதரியும் அவர்கள் குடும்பத்தாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன். இன்னும் இந்த காணொலி மூலமாக நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறேன். இந்த ஆராதனையின் ஆரம்ப பாடலாக நாம் யாவர் எழுந்து நின்று 7வது பாடலை பாடுவோம். அவர் எழுந்து நின்று 7வது பாடலை பாடுவோம். இந்த ஆரம்ப ஜபத்தை பிரேமசெல்வி அவருடைய சகோதரி அவர்கள் இருப்பார்கள். அமிர்தம் அவர்கள் எடுப்பார்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஏசப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து இரவிலும் பகலிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை எங்களுக்கு கூட இருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கலந்து போகிற நாட்கள் கண்மணியை போல பாதுகாத்தது போல் இன்னும் வரப்போகிற நாளை நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆரியத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க. வராமல் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளோடு உமக்கு கிருபை பிரசனை எல்லாம் இருக்கட்டும் தகப்பனே. நாங்கள் வந்திருக்கவங்க உங்களுடைய சத்தியத்தை கேட்கும்போது எங்கள் இதயத்தை நீர் பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் வாழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உமக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் மட்டுமில்லப்பா, அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துங்க. வருங்காலம் சீக்கிரமாக நீர் வருகிறத நாங்கள் அடையாளங்களும் அற்புதங்களையும் பார்க்குறோம். பாவிகள் தான், ஆனால் எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கிறவரும் எங்கள் வருகிற ஆபத்து இக்கட்டு தடைகள் எல்லாத்தையும் நீக்கிறவருமா காணப்படும் அப்பா. சாத்தம் வந்து அநேக உபத்திரங்களையும் ஒவ்வொரு மக்களும் கொடுத்து வருகிறதை நீர் அறிவீர். உம்மிடத்தில் வந்து நாங்கள் அந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் கேட்குறங்க இதயத்தையும் தரும்படியாக கூட செபிக்கிறப்பா. நாங்கள் சோர்ந்து போகிறாத படிக்கும் விழித்திருந்து செபிக்கவும் உண்மையை நாங்கள் போற்றவும் மையப்படுத்தவும் உடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தி சாட்சியாக வாழ எப்பொழுதும் எந்த நேரத்தையும் எங்களுக்கு பொழுது ஒவ்வொருவரோடும் அதிகமான ஆசீர்வாதத்தை நீங்கள் தந்து வல்லெடுத்தும்படியாக அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். சபைக்கு நல்ல பிதாவே. இப்பொழுது ஆராதனை செய்தியை நம்ம சபை போதகர் அவர்கள் முன் வந்து கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக.
உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளினுடைய ஆரம்ப வேளையிலும் தேவனை தொழுது கொள்ளவனமாக வருகை தந்திருக்கும் உங்கள் யாவரையும் நான் மீண்டும் ஒரு கணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை கடந்து போன 6 தினங்களும் சுகபத்திரம் ஜீவனோடு பாதுகாத்து இந்த பரிசுத்தமான நாளிலும் ஆரம்ப வேளையிலே ஆண்டவரை தொழுது கொள்ள அவருடைய சமூகத்திற்கு கடந்து வந்த அவர் செய்த கிருபைகளுக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாம் தேவனை சோஸ்தரிப்போம். இப்பொழுது கூட இன்றைக்கான தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஜபத்தினை ஏறெடுத்து கடந்து செல்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம். தகப்பனை இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை தியானிக்க உள்ளோம். பேச போவது நான் இல்லை, என்னை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும் கேட்க போகிற சத்தியம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆவியானவருடைய மெல்லிய சத்தம் அவருடைய இருதயத்தையும் துணிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் எப்பேற்பட்டது என்று நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அது மிகவும் கேடுள்ளதாகவும் மிகவும் பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராகிய தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம் சத்ருவாகிய பிசாசானவன் இந்த பொல்லாத நாட்களிலே அநேகரை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் அதனை தொடர்ந்து இன்னும் இந்த உலகம் முழுவதையும் அவனுடைய தந்திரத்தினாலும் அவனுடைய பொல்லாத வஞ்சனையினாலும் வஞ்சித்து பொல்லாத உலகத்தில் ஜீவிக்கிற நம்முடைய ஜீவியம் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமானபடியும் நம் ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளிலே நடக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். இந்த பொல்லாத நாட்களிலே நாம் பொல்லாத சத்ருவாகிய பிசாசினுடைய தந்திரமான வலையிலும் அவனுடைய வஞ்சனையிலும் அவனுடைய தந்திரத்திலும் நாம் விழுந்து போகாதபடி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம் அவருடைய வழிகளிலே அவருக்கு பிரியமானபடி நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் இந்த பொல்லாத உலகத்திலே பொல்லாத வழியை விட்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானபடி அவருடைய வழிகளில் நாம் நடக்க நமக்கு யார்தான் உதவி செய்ய முடியும், நமக்கு யார்தான் நம்மை வழிநடத்த முடியும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. இந்த பொல்லாத நாட்களில் நாம் எங்கு போனாலும் நம்மை ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலே இல்லை ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அது அரிதாக காணப்படுகிறது. அப்படி இந்த ஒரு பொல்லாத நாட்களிலே நாம் சரியான பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான வழியிலே நாம் ஜீவிக்க வேண்டுமானால் நம் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இந்த பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறதற்கு ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார். நம் வேதத்திலும் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் 73 சங்கீதத்தில் வசனம் 24 நீங்கள் வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நாம் யாருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது இந்த முடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராகிய தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம் அவருக்குள்ளாக நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் அவருடைய ஆலோசனையின்படி இரண்டால் இந்த பொல்லாத உலகமானது நம்மை ஆண்டவருடைய வழியில் இல்லாதபடி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடவாதபடி நமக்கு பலவிதமான யோசனைகளையும் சிந்தைகளையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகி செல்லுகிறதற்கான காரியங்களை சத்ருவானவன் செய்கிறான். அதற்கு நம்ம ஒவ்வொருவரும் அதற்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ஆலோசனைக்காக அவருடைய வழிநடத்துதலுக்காக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது
நாம் தேவனாகிய கர்த்தருடைய சமயத்தில் அவரோடு மகிமையில் காணப்படுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அதற்கு நாம் ஆண்டவராகிய தேவனுடைய ஆலோசனைகளில் இரண்டால் இந்த உலகத்தில் நம்மை யார்தான் சரியான பாதையிலும் சரியான போதனையிலும் நடத்த முடியும் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. இந்த கடைசி நாட்களிலே, இந்த பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் யார் நடத்த முடியும் என்று பார்க்கும் பொழுது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் வசனம் 13 நீங்கள் வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நம் யாரிடத்துல நமக்கு இந்த பொல்லாத நாட்களிலே சரியான பாதையிலே நடக்கிறதற்கான சத்தியமும் வழியும் ஆலோசனையும் உண்டு என்று பார்க்கும் பொழுது ஆவியானவர் நிமித்தமாக நம்முடைய கர்த்தராகிய ஆவியானவர் அவர் நம்மை நடத்தும் பொழுது, அவருடைய ஆலோசனைகளில் நாம் நடக்கும் பொழுது, நாம் இந்த பொல்லாத நாட்களிலே சகல வஞ்சனைகளில் இருந்தும் சகல விதமான பொல்லாத வழிகளில் இருந்தும் நம்மை காத்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஆவியானவரை கொண்டு நம்மை நடத்தும் பொழுது, அவருடைய ஆவியானவரை கொண்டு நாம் நடத்தப்படும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவிகளை சாய்க்கும் பொழுது, அவருடைய சத்தியத்திற்குள்ளாக நாம் நடக்கும் பொழுது, அவர் நம்மை இந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஆண்டவருடைய வழிகளிலே நம்மை நடத்துவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இந்த நாளிலே நாம் இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் அது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினது நிமித்தமாக, பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவருடைய ஆலோசனையிலே நம்மை நடத்தினது நிமித்தமாக நாம் இந்த நாளிலும் இந்த வேளையில் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதனால் நாம் தொடர்ந்து ஆண்டவராகிய தேவனுடைய ஆலோசனைக்கும் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு மட்டும் நாம் செவிகளை சாய்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் அவர் நடத்துவார். என்றால் இந்த உலகம் நடத்தும் பொழுது அது எப்படி நடத்துகிறது என்று பார்க்கும் பொழுது அது சுயமாய், அது தந்திரமாய் இந்த உலகத்திலே நம்மை வஞ்சிக்கத்தக்கதாக வஞ்சனைக்குள்ளாக நடத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அவர்களுடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது, அவருடைய சத்தியத்திற்கு நம்முடைய செவிகளை சாய்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எப்படியாக நடத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதத்தில் வாசிங்க, 32ஆம் சங்கீதத்தில் வசனம் 8 நம்ம வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் இந்த பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனைக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவர் போதித்து நடத்துகிறவராக, நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காட்டுகிறவராக, அவருடைய பிள்ளைகளை அவர் அவருடைய கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர் நடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய ஆலோசனைக்காகவும் அவருடைய வழிநடத்துதலுக்காகவும் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஒவ்வொருவரும் காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சரியான பாதையில் இந்த பொல்லாத நாட்களில் நம்மை விலக்கி காத்துக்கொள்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்மை அவருடைய வழிகளில் நில்லாதபடியும் அவருடைய வழிகளிலே நம்மை அவருடைய ஆலோசனையில் வழி நடவாதபடிக்கு இந்த உலகம் நம்ம எப்படியாக நடத்துகிறது, எப்படியாக சத்துரு பிசாசானவன் நடத்துவான் என்று பார்க்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரம் வசனம் 3 நீங்கள் வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோமோ என்று பயந்திருக்கிறேன். இங்கே
அங்க ஆதியிலே நம்ம பார்க்கிறோம், முதலாவது மனுஷியாகிய ஏவாளை சர்ப்பமானது எப்படியாக வஞ்சித்தது என்று பார்க்கும் பொழுது, தந்திரமாக அவளுக்கு பலவிதமான யோசனைகளையும் பலவிதமான ஆலோசனைகளையும் கூறி தந்திரமாக வஞ்சித்து போட்டது. அங்கே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு சஞ்சரித்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்த அவர்களுடைய நிலைமை அப்படியா இருக்குமானால், நம்முடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொல்லாத நாட்களிலே சத்ருவாகிய பிசாசானவன் நம்மை தந்திரமாக வஞ்சிக்கிறதற்கு, தந்திரமாக நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருடைய வழிகளில் இருந்து வேறு வழிகளிலே, அவனுடைய தந்திரமான வழிகளில் நம்ம இழுத்து செல்லுகிறதற்கு அவன் வன்கண்ணனாக இருக்கிறான். அதனால் நம்ம ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய ஆலோசனையிலே நடக்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தப்பித்துக் கொள்கிறவர்களாக, நம்ம ஏசாயினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 55:8 நம்ம வாசிக்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இங்கே சத்ருவாகிய பிசாசானவன் நம்மை அவன் வஞ்சித்து நம்முடைய இருதயத்தை அவன் தந்திரத்தினாலே அவன் பலவிதமான யோசனைகளை கூறி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம விலகி போகத்தக்கதாக, நம் தேவனுடைய நினைவுகளிலே நாம் இருக்காதபடி, தேவனுடைய ஆலோசனைகளில் நாம் காணப்படாதபடி நம்மை தவறான இந்த பொல்லாத உலகத்திலே நம்மை இழுத்து செல்வான். அதற்கு நம்ம மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக, மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்பதை வேத வாக்கியம் நமக்கு இங்கே எடுத்துரைக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த பொல்லாத சத்ருவாகிய பிசாசினுடைய தந்திரத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை அந்த தந்திரத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரும் நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் அவரை நம்பி அவரிடத்தில் நம்ம கேட்கிறவர்களாக, அவரிடத்தில் மாத்திரம் நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையினுடைய ஆலோசனைகள் நம்ம பெற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். இது நம்ம வாசிக்கிறோம் கொலேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 3-4 நீங்கள் வாசிங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது, ஒருவனும் நயவசப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன். இரண்டாவது நம்ம அங்கே பார்க்கிறோம், நம்முடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அது ஆண்டவருடைய வழிகள் அல்ல. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய சுயத்திற்கு, நம்முடைய இருதயத்தின் சிந்தைக்கு இல்லை இந்த உலகத்தில் சத்ருவாக பிசாசனுடைய தந்திரமான வஞ்சனைக்குள்ளாக நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாத காணப்பட வேண்டுமானால் ஆண்டவருக்குள்ளாய் காணப்படக்கூடிய ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ளாக நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக, அவருக்குள்ளாக நம்ம ஒவ்வொருவரும் ஞானத்தையும் அறிவையும் இப்படி இப்பேற்பட்ட பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய நினைவுகளினாலோ இல்லை இந்த உலகத்தினுடைய நினைவுகளினாலோ இந்த உலகத்தினுடைய ஆலோசனைகளினாலோ நம்ம இவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்படும் பொழுது நாம் சகல விதமான அறிவிலும் ஞானத்திலும் நாம் காணப்படுவோம். அந்த சகல விதமான அப்பேற்பட்ட ஞானம் நம்மை ஆண்டவருக்குள்ளாக அவருடைய வழிகளிலே நம்மை நடத்தும். அப்படி இல்லாவிட்டால் சத்ருவாகிய பிசாசானவன் அவன் தந்திரமாக அவன் செயல்பட்டு நம்மளை வஞ்சிக்கிறவனாக, அவன் நய வசனப்பினாலே நம்மை வஞ்சிக்கிறவனாக காணப்படுவான். ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்கு முன்பதான எல்லா விதமான அடையாளங்களும் எல்லா விதமான செயல்களும் அது நிறைவேறி கொண்டு வருகிறதே. அதனால் அதற்கு நம்ம மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக, மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு இங்கே தெரியப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய ஆலோசனைக்கும் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது சத்ருவாகிய பிசாசானவன் அவன் வேறு விதமாக நம்மை நடத்தி செல்லலாம். அதனால் நாம் ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளிலே அவருடைய ஆலோசனைக்கு பெற்றிருக்கிறதற்கு நம்ம பொறுமையோடு இருக்கிறவர்களாக இரண்டால் நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம உணர்ந்து கொள்வோம்.
நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் வசனம் 21 நம்ம வாசிப்போம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எப்பொழுது நம்முடைய காதுகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும்? நம்ம வலதுபுறமாயோ இடதுபுறமாயோ சாயும் பொழுது நமக்கு எது சரியான பாதை, எது நமக்கு சரியான ஒரு சத்தியமான ஆண்டவருடைய ஆலோசனை என்று நம்ம குழம்பி நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அப்பொழுது கேட்கும். எப்பொழுது கேட்கும்? நம்ம பொறுமையோடு இருக்கும் பொழுது. தாவீது பக்தர் எழுதும் பொழுது 106ஆம் சங்கீதத்தில் வசனம் 13 நீங்கள் வாசிங்க. 106ஆம் சங்கீதம் வசனம் 13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைகளுக்கு காத்திராமல் வனாந்திரத்திலே. நம்ம இங்கே பார்க்கிறோம். போதும், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஆகிய தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் அநேக நேரத்தில் அவர்கள் வழிவிலகி போகிறதற்கும் அவர்கள் ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஆளாக்கப்படுகிறதுக்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய மறு உத்தரவுக்கும் காத்திருக்காமல் போனதுதான். அவர்கள் உடனடியாக அவர்கள் தீர்மானங்களை எடுத்து ஆண்டவருக்கு பொறுமையோடு அவர்கள் காத்திருக்கவில்லை. அதனால்தான் நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்காமல் அவர்கள் செயல்பட்டது நிமித்தமாக அந்த வனாந்திரத்திலே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சத்ருவாகிய பிசாசானவனிடத்தில் அவனுடைய வஞ்சனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் அவனுடைய பொல்லாத நயவசனிப்பினால் கூடிய தந்திரத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு அவருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவிகளை நாம் சாய்க்கிறவர்களாக, அவருடைய சத்தத்திற்கு நம்முடைய செவிகளை நாம் சாய்த்து அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கும். நம்ம எந்த வழியிலே நாம் நடக்க போகிறோம் என்ற ஒரு குழப்பத்திற்குள்ளாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் வழி இதுவே என்ற ஒரு பாதையை நமக்கு காட்டுவார். நம்ம பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, பொறுமையோடு அவருடைய ஆலோசனைகளுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம அங்கே பார்க்கிறோம், அங்கே வனாந்திரத்திலே அந்த ஜனங்கள் அத்தனை நாட்கள், அதாவது 40 நாட்களிலே கடந்து போகக்கூடிய ஒரு பிரயாணத்தை அவர்கள் 40 வருடம் எடுத்துக்கொண்டார்கள். காரணம், அவரிடத்தில் பொறுமை இல்லாமல் போனது. அவரிடத்தில் எல்லா காரியத்திற்கும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் அவர்கள் முறுமுறுத்து அவர்கள் செயல்பட்டது நிமித்தமாக அவர்கள் அப்படி அந்த வனாந்திரத்திலே அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையோடு அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளையோ அவருடைய ஆலோசனைகள் நம்ம பெற்றுக்கொள்வோமானால் நம்ம எந்த ஒரு தீர்மானங்களையோ இல்லை எந்த விதமான செயல்களையோ செய்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் நம்ம கேட்டு அவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொண்டு செயல்படுவோமானால் அப்பொழுது ஆண்டவர் அது நேர்த்தியாக நம்மை நடத்துவார். அவர் நேர்த்தியாக நம்மை நடத்துகிற தேவன். அவர் இந்த இன்மையிலும் சரி அந்த மறுமையிலும் நம்மை அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது அவருடைய மகிமைக்குள்ளாக நம்மை சேர்க்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்படியாக காத்திருக்க வேண்டும், எப்படியாக நாம் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அன்பாகிய தேவன் அவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிச்சமாக காணப்பட்டு அவர் அவருடைய பிள்ளைகளை வழிநடத்தி அவருடைய கண்ணை வைத்து அவர்களை வழிநடத்த அவர் வல்லவராக காணப்படுகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளை அவர் வழிநடத்துவார். அது மாத்திரமல்லாமல் நாம் எந்த திசையிலே எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல தீர்மானங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையான ஆலோசனைகளுக்கும் வல்லமையான செய்களுக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம ஒப்பு கொடுத்து பொறுமையோடு காத்திருந்து நம்ம அவருடைய சமூகத்தில் அவரை மாத்திரம் நம்பி
நம்ம பொறுமையோடு அமர்ந்திருப்போமானால் அப்பொழுது நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இந்த பொல்லாத நாட்களிலே இந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் தப்பிக்கொள்கிறதற்கு காக்கப்படுகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அல்லாஹ் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருடைய வார்த்தைக்காக அவருடைய ஆலோசனைக்காக நம்மை ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் கேட்டு அவரிடத்தில் நம்ம காரியங்களை செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை நேர்த்தியாக அவருடைய வழிகளில் நடத்துவார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல செய்தி கொடுத்த போதரவர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த ஆராதன் இறுதி பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று 215வது பாடலை பாடுவோம். 215வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். நினைத்தவர் மூலம் விலை திடுவார். ஞானத்தில் பலனுண்டை நாட்டில லோகத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் விலை திடுவார். காலத்தில் அருமையை அறிந்து வளம் விடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாக சென்ற வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்தீர். காலம் இதுவே நல்ல காலம் அறிவாயோ. கதியாக சென்ற வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்து காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வளம் இனில் கண்ணீர் விடுவாயே. யுகத்தினில் ஊழியம் அகற்றியும் நிறைவே இயேசுவை அழைத்தாரல்லோ. யுகத்தினில் ஊழியம் அகற்றியும் நிறைவே இயேசுவை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவையானால் பகற்காலம் காலத்தில் என்ன செய்வார்? மகத்துவ வேலையை மறந்து தூங்குவையால் பகற்காலம் முடியும் என்ன செய்வார்? காலத்தின் அருமை அறிந்து வளம் கண்ணீர் விடுவாயே. ரோமாவின் காலத்தில் 120 நோக்கி பின்னாலை தாரோ. ரோமாவின் காலத்தில் 120 நோக்கி பின்னாலை தாரோ. தோமது கிருபையால் தாங்கி முடங்களில் கவனையின் காலம் வருட முடியலாமே. தோமது கிருபையால் தாங்கி முடங்களில் கவனையின் காலம் வருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வளம் இடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வளம் இடில் கண்ணீர் விடுவாயே. தியரேமியானே நீயாவுக்கு அந்த வருடமானே. தியரேமியானே நீயாவுக்கு அந்த வருடமானே. எந்த காலமும் சொந்தம் என்ற நிடவே இந்த வருடத்திலே
மறித்திடலாமே. எந்த காலமும் உந்தன் சொந்தம் என்றிடதே ஒவ்வொருடத்திலே நீ மறித்திடலாமே. காலத்தின் ஒருமையை அறிந்து வளம் இடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் ஒருமையை அறிந்து வளம் இடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரன் உன்னை நாட்டில நோக்கத்தில் சீலமை நினைத்தவர் மூலம் விளைத்திடுவார். ஞானத்தில் பரன் உன்னை நாட்டில நோக்கத்தில் சீலமை நினைத்த மூலம் விளைத்திடுவார். காலத்தின் ஒருமையை அறிந்து வளம் இடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் ஒருமையை அறிந்து வளம் இடில் கண்ணீர் விடுவாயே. ஜெபிப்போம். அன்பு மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, பரிசுத்தமான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளின் ஆரம்ப வேலைக்காக உம்மை நன்றியோடு சோஸ்திருக்கிறோம். கர்த்தர், நீர் எங்களை கடந்து போன 6 தினங்களும் சுகபத்திரம் ஜீவனோடு பாதுகாத்து வந்த உம்முடைய கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை சோஸ்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆரம்ப வேலையிலும் உம்முடைய சமூகத்திற்கு உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், நீர் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வெறுமையாய் வந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நிறைந்த ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் நீர் எங்களை இல்லம் கடந்து செல்ல கிருபை செய்யும் தகப்பனே. எங்கள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் யாராகிலும் பலவீனமாய் இருப்பார்களானால் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் தகப்பன். நீர் அவர்களுடைய பலவீனங்களை மாற்றி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கிய பலத்தையும் சுகத்தையும் பரிந்து தர வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மனபாரத்தோடு கஷ்டத்தோடு யாராகில் வந்திருப்பார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன், நீர் அவர்களுடைய மன கவலைகளையும் மனபாரத்தையும் நீக்கி முடிய சமாதானத்தினால் பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்திற்கும் எங்களுடைய தொழுகைக்கும் நாங்கள் செய்த பாவங்கள் மீறுதல்கள் தடையாக இருக்குமானால் கர்த்தர் தயவா எங்களுடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர், நீர் எங்களை கழுவி சுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் சுத்தமாவோம். கர்த்தர், நீர் தொடர்ந்து உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் காக்கப்பட்டவர்களாக உம்முடைய கரத்தினால் நாங்கள் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கடந்து போன 6 தினங்களும் எங்கள் ஒவ்வொருவருடைய வேலை தொழில்களிலும் கிரியைகளிலும் பிரயாணங்களிலும் கர்த்தர் நீர் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தினீரே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு இருந்து நடத்த வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து ஏந்தி தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வேலை கிரியைகளிலும் அவருடைய பிரயாணங்களிலும் ஆண்டவர் நீர் கூட இருந்து வழிநடத்தும் தகப்பனே. உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்திருக்கிறேன், நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவர் நீர் அப்பேற்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அதனை தொடர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் எழுதுகிற பொது தேர்விலே கர்த்தர் நீர் கூடவே இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எழுதின தேர்விலே அவர்கள் நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அவருடைய தேர்வுகளிலே கர்த்தர் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நீர் பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை தந்து ஆண்டவர் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அதனை தொடர்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேலை கிரியைகளுக்காகவும் அதனை தொடர்ந்து படித்து முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நீர் அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நன்மையான ஈவுகளை கர்த்தர் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, காணொலி மூலமாக இணைந்து எங்களோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காகவும் சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்.
அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தி அவர்களுக்கும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நாளிலே ஆராதனைக்கு தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். அவர்களையும் வரும் நாட்களிலே கடந்து வர கிருபை செய்யும். மற்றும் திருச்சபையினுடைய எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக வருகிறோம். வெளியிடங்களிலும் தூர தேசங்களிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீர். நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் தேவனே. அவர்களும் இந்த பரிசுத்தமான நாளை ஆசரிக்க தொழுது கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு வேண்டுதலையும் கர்த்தர் நீர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து காலை நடக்க போகிற ஆராதனையும் உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவநீர் எங்களுக்கு நாளை நடக்க போகிற ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆராதனையில் பங்கேற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறுத்து ஆவியானவர் நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறோம். நாங்கள் இரவு உறக்கத்திற்குள்ளாய் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாவலான ஓய்வை தாரும் தேவனே. காலை புதிய கிருபைகளோடு உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபித்துக் கொள்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்திரே, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே. என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவல் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். John